வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா அசோக் குமாரின் கதையை முடிக்க துணிஞ்சிட்டாங்க நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். மித்ரா டாக்டர் நம்ம சுபத்ராவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. மித்ரா, இந்த பாருமா, உன் பையன் இப்போ நல்லபடியாக இருக்கான். என்னை கொஞ்ச நேரத்தில் அவன் நினைவு திரும்பிடும். அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு விஷயம் சுபத்ரா, அவனுக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கனால அவனுக்கு கண் பார்வை இப்போதைக்கு இல்லை. ஆனால் போக போக சரியாயிடும் சுபத்ரா அப்படின்னு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க மித்ரா டாக்டர். இதை கேட்டதுமே பயங்கர சந்தோஷம். நம்ம ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும் நல்ல வேலை நம்ம தப்பிட்டோம் ஸ்ரீஜா. இப்போ இவன் நம்மளை அடையாளம் காட்டுனானா நம்ம ரொம்பவே மாட்டியிருப்போம். மொத்த குடும்பமாக சேர்த்து நம்ம தான் அந்த போரி பழனிசாமியை இங்கே அனுப்பி விட்டது அப்படின்னு தெரிய வந்திருக்கோம். இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க சிந்தாமணியும் நம்ம ஸ்ரீஜாவும். சுபத்ரா, இது கொஞ்ச நாளைக்கு தான். நாளடைவில் போக போக அவனுக்கு நல்லாவே கண் பார்வை தெரிய வரும். நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாமா. இசைக்கும் விசாலுக்கும் இதை கேட்ட உடனே பயங்கர கோபம். என்ன ஆச்சு இது? எப்படி பார்வை போச்சு? நம்ம எப்படியும் கண்ணு விழிச்சிருவான் அசோக்குமார் அண்ணனை வச்சு இந்த ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிச்சு ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துண்டக்கானல துணிய காணல நீ துரத்தி அடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிட்டு இருக்கே. இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ரீஜாவுக்கு நெத்தி அடி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எங்கள் அன்னை அசோக்கு எழும்பணும் இசை அப்படின்னு சொல்ல நேரம் நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே பார்த்தா இப்படி ஒரு இதை சொல்லி ஸ்ரீஜாவுக்கு இந்த விஷயத்தை சாதகமாக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண விசால்? எப்படியாவது இந்த ஸ்ரீஜா உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பண்ணிட்டு இருக்க இவளை நம்ம அத்தை முன்ன கொண்டு முகத்திரையை கிழிச்செறியணும் அப்படின்னு தான் நானும் காவல் இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிட்டு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம இசையும் விசாலும் யோசிக்கிறாங்க. இப்போ அண்ணனோட ஹெல்த்து தான் முக்கியம் இசை, அதனால் அண்ணன் க்யூர் ஆகட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜாவுக்கு இப்போதைக்கு நம்ம சேஃப் தான்ப்பா, இல்லாட்டினா இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம குரலை வச்சு ஒருவேளை இந்த அசோக் நம்மளை அடையாளம் கண்டு அவனை கடத்தினது நம்ம தான் அப்படின்னு எல்லாம் போட்டு உடைச்சிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் ஸ்ரீஜாவுக்கு இருக்குதுங்க. நம்ம சிந்தாமணி கிட்ட இப்போதைக்கு நம்ம முகத்தை அவன் பார்க்க முடியாட்டாலும் நம்ம குரலை வச்சு அடையாளம் கண்டுருவானா அப்படின்னு அந்த இடத்துல பேச நேரம். ஆமாம், எனக்கும் பயமாக தான் இருக்குது. நம்ம ஒரு தப்பை செய்துட்டு நம்ம வயிற்றில் புளிய கரைச்சி ஊற்றுனதுக்கணுங்க நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த ஸ்ரீஜா ஒரு பெரிய கொலகாரி தான். இவளு கூட சேர்ந்த குற்றத்துக்கு நம்மளை மாட்டி தவிக்கிறோமே அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. சுபத்ரா இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் பையனை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்து, ஆனால் இப்படி ஒன்று கடவுள் பண்ணிட்டான். என் பையனுக்கு என் முகத்தை பார்க்க முடியாமல் ஆக்கிட்டானே. நான் என் பையன் என்னை பார்த்து சந்தோஷப்படணும், அம்மானி கெட்டி பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டேன் மித்ரா டாக்டர். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததை கேட்டால் கடவுளுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா அழுதுகிட்டே இருக்காங்க. கவலைப்படாத சுபத்ரா, உன் பையன் நினைவு திரும்பியாச்சு. இப்போவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா? நீ அவனை நல்லபடியாக பார்த்துக்க. கண்டிப்பாக என்ன க்யூவராக கொஞ்ச நாள்லே அவனுக்கு கண் பார்வையெல்லாம் சரியாயிடும். இது டெம்பரரி தான். நீ அதுக்காக போட்டு நீ வருத்தப்படாத சுபத்ரா அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா டாக்டர் நம்ம சுபத்ராவை தேத்துறாங்கங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ரா நம்ம அசோக்குமாரை கட்டி பிடிச்சி எப்படிப்பா இருக்க அசோக்குமார் அப்படின்னு சொன்னாலும் இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம அசோக்கு. இதை கேட்டதும் சுபத்ரா, ஏன்பா நான் மண்டபத்தில் நீ என்கிட்ட தான் பேசினேன், நான் தான் உனக்கு வயிறார சாப்பாடு போட்டது, அது உங்கள் அம்மா தான் நான் அப்படின்னு சொன்னதும் என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் அம்மாவா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அசோக்குமார் அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. நல்ல வேலைம்மா, நான் கண் பார்வையாக இருக்க நேரமே உன்னை நான் பார்த்துருக்க சந்தர்ப்பத்தை கடவுள் உண்டு பண்ணார். ஓ மகம் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. என்ன சிந்தாமணி அக்கா, இந்த பாருங்க, இவனுக்கு அந்த சுபத்ராவின் குரலே ஞாபகம் இருக்க நேரம் நம்ம குரல் எங்கே மறந்து போவோம்? கண்டிப்பாக ஞாபகம் இருப்பேன், நான் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அசோக்குமாரின் கதையை முடிக்கிறதுக்கு தான் இதுக்கு சரியான சந்தர்ப்பம். இந்த அசோக்குமாரின் கதையை முடித்தோம்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற தப்புல இருந்து
வந்து தப்பிக்கிடுவோம், இல்லாட்டினா இவன் நம்ம குரலை வச்சு எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து உறுதியாக வந்து நம்புகிறாங்கங்க. இந்த பாரு அசோக்குமார், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பக்கத்தில் உங்கள் அம்மா இருக்கேன், கொஞ்ச நாளில் உனக்கு கண் பார்வை வந்து சரியாயிரும், அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அசோக்குமாரை வந்து கட்டி அணைக்கிறாங்க சுபத்ரா. வீட்டுக்கு அசோக்கை அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆர்த்தி எடுத்து சுபத்ரா வந்து அசோக்கை வீட்டுக்கு உள்ளே வந்து அழைக்கிறாங்க. என் பையன் இனிமேல் அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம ஸ்ரீஜா எப்படியாவது இந்த அசோக்குமாரை வந்து போட்டு தள்ளணும், இவனை போட்டு தள்ளாத வரைக்கும் நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இதை இசையும் விசாலும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ரீஜா எப்படியும் நம்ம அசோக் அண்ணனை ஆபத்தில் ஏதாவது ஒன்று மாட்டி விட பாப்பா, இப்போதைக்கு கண்ணு தெரியாது அண்ணனுக்கு, அதை வச்சு தப்பிக்கலான்னு நினைப்பா. ஆனால் சுபத்ரா அத்தையோட குரலையே வந்து ஞாபகம் வச்சிருக்கானா, கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ரீஜாவுக்கு வந்து குரலை வந்து நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து அவளுக்கு நல்லா தெரியும். அதனால இசை நம்ம கேர்ஃபுல்லாக அண்ணனை பார்த்துக்கணும், அண்ணனை போட்டு தள்ளதுக்கு கூட இந்த ஸ்ரீஜா துணிஞ்சவா தான் அப்படின்னு சொல்ல நேரம் நான் கூட அதுக்கு தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த அண்ணனை ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்கிட வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஷால் வந்து முடிவெடுக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் இசை வந்து ஸ்ரீஜாட்ட வந்து பேசுகிறாங்க. என்னடி நீ எல்லா பிரச்சனையிலும் வந்து தப்பிடலான்னு பார்க்குறியா, கூடிய சீக்கிரம் அசோக்குமாருக்கு வந்து கண்ணு தெரியும், அப்போ வந்து நீ தான் அவரை கடத்தினது அப்படின்னு எல்லாம் சொல்லி உண்மையை புரிய வைப்பேன். இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ண உன்னோட முகத்தை சுபத்ரா அத்தைக்கு முன்னாடி நிரூபித்து கிழிச்சு எறிஞ்சு உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்டி, அதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை சொல்ல நேரம் பார்க்கலாண்டி, அதுக்கு அசோக்குமார் உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும், அவனுக்கு உயிரை நான் பறிச்சிடுவேன், பறிச்சிட்டா நீங்கள் எப்படி செய்ய முடியும், அதை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா வந்து அசோக்குமாரை கொல்லதுக்கு வந்து திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அசோக்குமார் வந்து படுத்து இருக்க நேரம் இதுதான் சரியான சந்தர்ப்பம், எப்படி வந்து நம்ம செய்ய தப்புலேருந்து நம்ம தப்பணுமோ அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அசோக்குமார் உன்னை மலை உச்சிக்கு மேலே இருந்து தான் கடத்தி தள்ளணும்னு நினச்சேன், ஆனால் நீ என் கையால் சாகிறது தான் விதி இருந்திருக்கு, இப்போ எனக்கு நல்லா புரியுது, சுற்றி சுற்றி விதி உன்னையும் என் கையால் சாகிறதுக்கு வந்து அழைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படின்னு வந்து எங்கேயோ ஒரு மூலையில் அமெரிக்காவில் இருந்திருப்பா, ஆனால் இங்கே சுபத்ரா குடும்பத்துக்கு வந்து சுபத்ரா குடும்பத்தின் மூத்த பையனி வந்து ஆகி இப்போ என் கையால் நீ சாக போகிறடா, எங்கள் அம்மா சாவுக்கு பழிவாங்கும் படத்தில் இதுவும் ஒன்று, சுபத்ரா இதை நினச்சி நொந்து நொந்து சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அசோக்குமார் பக்கத்தில் இருந்த தலையணையை எடுத்து அசோக்குமாருக்கு முகத்தில் வச்சு அப்பி அசோக்குமாரை கொல்லதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஸ்ரீஜா.